ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं धंसजीवं सात्वैतं शावतूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कान्ता राधा कान्ता नमोऽस्तु ते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी इति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादे पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौरभक्तवृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय। हरे कृष्ण। भगवद्गीதை अध्यायं 11 श्लोकं 4। मन्यसे यदि तच्चक्यं मया द्रष्टुम् इति प्रभो योगेश्वर ततो मे त्वं दर्शयात्मानम् अव्ययम्। உமது விஸ்வரூபத்தை என்னால் பார்க்க முடியும் என்று தாங்கள் நினைத்தால் எம்பெருமானே, எல்லா யோக சக்திகளின் இறைவனே, அந்த எல்லையற்ற விஸ்வரூபத்தை எனக்கு காட்டி அருளும். பொருளுரை. முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை ஜட புலன்களை கொண்டு காண்பதோ கேட்பதோ புரிந்து கொள்வதோ உணர்வதோ இயலாது என்றும், அதே சமயத்தில் நாவிலிருந்து தொடங்கும் இறைவனது திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபட்டு இருந்தால் மட்டுமே பகவானே தன்னை வெளிப்படுத்துவார். அப்போது அவரை காண முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. இப்போ இதுக்கு முன்னாடி பகவான் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், அந்த சதுஸ்லோக்கிய பகவத்கீதை அது கேட்ட பிறகு கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் என்று அர்ஜுனன் ஏற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் பகவான் தம்முடைய வைபவங்களை வெளிப்படுத்தினார். அர்ஜுனன் கேட்ட பிறகு அதுக்கப்புறம் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி பிற்காலத்தில் வருங்காலத்தில் நிறைய பேர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்ளக்கூடும். அதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய வைபவம் எல்லாமே நீங்கள் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ உங்களுடைய வைபவங்களை நான் பார்க்க வேண்டும், எப்படி நீங்கள் பரவி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா உங்களுடைய விஸ்வரூபத்தை நான் காண வேண்டும். ஏன்னா கடவுள் அப்படின்னு வருங்காலத்தில் நிறைய பேர் சொல்லலாம். ஏன்னா சாதாரண மனிதர்கள் கொஞ்சம் ஒரு சக்தியை வெளிப்படுத்துகிறாங்கன்னா அவங்க கடவுள் அப்படின்னு சொல்லி நம்பிடுறாங்க. அப்போ கடவுள் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா அவங்க கண்டிப்பாக விஸ்வரூபத்தை காட்ட வேண்டும் இல்லையா? பகவானுடைய வார்த்தையில் அர்ஜுனனுக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்லி கிடையாது. வருங்காலத்தில் இந்த மாதிரி தவறான ஒரு நிலை ஏற்பட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் அர்ஜுனன் பகவானுடைய விஸ்வரூபத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி
சொல்கிறாங்க. இப்போ அதுக்காக வந்து பகவானிடம் வந்து அவங்க வேண்டுகிறார் அர்ஜுனன் இல்லையா. எனக்கு வந்து உங்களுடைய எனக்கு அந்த பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் காட்டுங்க. இதுதான் பக்தர்களுடைய ஒரு பரிமாண ஒரு மனப்பான்மை இல்லை. இதே வந்து இவங்களை உத்தவரும் வந்து கேட்குறாங்க பகவானிடம். ஏன்னா பகவான் தம்முடைய லீலைகளை வந்து முடித்து கொண்டு போகும்போதும் உத்தவர் வந்து பகவானிடம் வந்தும் நீங்கள் வந்து உங்களுடைய உன்னத அறிவை எனக்கு நீங்கள் வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைத்தால் நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள். இதுதான் ஏன்னா உங்களுடைய விருப்பம்தான் அப்படின்னு சொல்லி வந்து பக்தர்கள் வந்து தங்களுடைய பணிவான வேண்டுகோளை வந்து பகவானிடம் வந்து சமர்ப்பிக்கிறார்கள். இதுதான் வந்து தூய பக்தர்களுடைய நிலை. எனக்கு வந்து இது பண்ணணும், இது எனக்கு காட்டணும், இது செய்யணும், அப்படி எல்லாமே வந்து அந்த மாதிரி ஒரு நிலை வந்து இல்லை. அது ஒரு தூய பக்தி நிலையில் வந்து எல்லா தர்மங்களும் வந்து மீறப்படுது. இப்போ இங்கே அந்த மரியாதையின் மூலமாக வந்து இங்கே வந்து அந்த பணிவான அந்த ஒரு நிலையை வந்து இங்கே அர்ஜுனன் வந்து சமர்ப்பிக்கிறார். அப்போ வந்து பொருளுரையில் வந்து பிரபுபாதர் வந்து விளக்கும் போதும் இப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வந்து கண்டிப்பாக நம்முடைய சாதாரண புலன்களின் மூலமாக கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடியாது இல்லையா. பகவானை வந்து நம்முடைய ஜட புலன்களை கொண்டு காண்பதோ கேட்பதோ புரிந்து கொள்வதோ உணர்வதோ கண்டிப்பாக இயலாது. ஏன்னா ஜட புலன்களின் மூலமாக வந்து ஜடத்தை வைத்து கண்டிப்பாக பகவானை புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா பகவான் வந்து ஆன்மீகமயமானவர் இல்லையா. நாமளும் ஆன்மீகமயமானவர்கள் தான். அப்போ வந்து பகவான் வந்து ஆன்மீகமயமான நிலையில் வந்து இருக்கும்போது இப்போ நம்ம ஜடத்தால் வந்து கண்டிப்பாக பகவானை வந்து புரிந்து கொள்ள முடியாது இல்லையா. பகவானுடைய பேசின வார்த்தைகள் இல்லையா, பகவத்கீதை வந்து நானே வந்து நாமளாக வந்து படித்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா நம்ம தவறாக புரிந்து கொள்வோம் இல்லையா. முதல் நிலை என்னது, கிருஷ்ணர் வந்து என்ன சொல்கிறாங்க, எல்லாரையும் வந்து நீ கொல்ல வேண்டும் இல்லையா. ஃபஸ்ட்டு இல்லை இதுவே வந்து அர்ஜுனனுக்கு வந்து சொன்னது அதுதான். நாமளாக வந்து பகவத்கீதையை எடுத்து படிக்கிறோம் இல்லையா. இது வரைக்கும் வந்து பகவத்கீதையை வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் நம்ம பகவத்கீதை வந்து உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்ததே இல்லை, தெரிஞ்சதே இல்லை, எதுவுமே தெரியாது. நம்ம எடுத்து படிக்கிறோம், அதில் வந்து இந்த மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. என்னடா கடவுள் வந்து எல்லாரையும் கொல்லணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களே, எப்படி அவங்க கடவுள் ஆக முடியும் இல்லையா. நம்மளுடைய சாதாரண நம்மளுடைய ஒரு நிலையில் வந்து நம்ம இப்படி தான் புரிஞ்சுக்குவோம். ஆனால் இப்போ நமக்கு வந்து அந்த புரிதல் வந்து எப்படி வருதுன்னா சில பிரபுபாதருடைய கருணையின் மூலமாக இல்லையா, அவங்களுடைய பொருளுரையில் அவங்களுடைய விளக்கத்தின் மூலமாகத்தான் நமக்கு வந்து புரிந்து கொள்ள முடியுது இல்லையா. அப்போ அதுதான் அந்த மூத்த வைஷ்ணவர்கள் வந்து அவங்களுடைய உபன்யாசத்தில் வந்து இதெல்லாமே வந்து விளக்கும் போதும் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து தனியாக வந்து இது வந்து வேதங்களை வந்து நம்ம வந்து படித்து புரிந்து கொள்ள முடியாது. ஆச்சாரியர்களுடைய அவங்களுடைய கருணையின் மூலமாக அவங்களுடைய விளக்கத்தை படிக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து பகவானை வந்து புரிந்து கொள்ள முடியும். அதுதான் இல்லையா. நிறைய இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில் வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, சாஸ்திரத்தில் வந்து 50% தான் ஞானம் வந்து பகவான் வந்து இந்த சாஸ்திரத்தில் வைத்திருக்கிறார். இப்போ மீதி 50% அந்த விஞ்ஞானத்தை வந்தும் தூய பக்தர்களுடைய ஹிருதயத்தில் வந்தும் அங்கே வைத்திருக்கிறார். அப்போ அந்த தூய பக்தர்களுக்கு நாம் சேவை செய்யும்போது தான் அந்த உண்மையான அந்த ஆன்மீக விஞ்ஞான ரகசியங்கள் வந்து நமக்கு வெளிப்படுத்தப்படும். இப்போ அதுதான். இப்போ அதனால் வந்து ஆச்சாரியர்களுடைய விளக்கத்தின் மூலமாக தான் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா நிறைய பேர் பகவத்கீதை வந்து விளக்கங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த விளக்கங்கள் எல்லாமே வந்து எப்படின்னா தன்னுடைய சொந்த புலன்களை வைத்த ஜட புலன்களின் மூலமாக பகவானை வந்து புரிந்து கொண்டு அவங்க வந்து சொந்த கற்பனையின் மூலமாக எழுதியிருக்கிறார்கள். பகவத்கீதைக்கு வந்து அவங்க விளக்க உரை எழுதுகிறாங்கன்னா கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி அவங்க அதை வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை இல்லையா. பகவான் வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கு என்னது, வேதங்களுடைய நோக்கம் கிருஷ்ணரை புரிந்து கொள்வது தான். அவங்க முதல்ல கிருஷ்ணரையே ஏற்றுக்கொள்ளவில்லை. கிருஷ்ணரையே வந்து ஏற்றுக்கொள்ளாமல் எப்படி வந்து அவங்க பகவத்கீதைக்கு உரை எழுத முடியும் இல்லையா, முடியாது. இப்போ அதுதான் வந்து இதில் சொல்லப்படுது. இப்போ இந்த மாதிரி வந்து கிடையாது. அப்போ நம்முடைய சாதாரண புலன்களின் மூலமாக பகவானை புரிந்து கொள்ள முடியாது. இப்போ இந்த மற்ற எத்தனையோ விளக்கங்கள் எல்லாமே படிக்கும் போதும் சில பிரபுபாதர் எழுதிய இந்த விளக்க உரை இந்த பகவத்கீதை வந்து நம்ம படிக்கும்போது ஏற்பட்ட அந்த ஒரு விதமான மாற்றம் வந்து மற்ற பகவத்கீதையின் மூலமாக நமக்கு வந்து அதை வந்து நமக்கு ஏற்படாது. ஏன்னா இங்கே வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்கு, பகவான் கிருஷ்ணர் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே சீட பரம்பரையின் வாயிலாக எந்த ஒரு கருத்தும் குறைக்காமல் தன்னுடைய சொந்த கருத்தையும் வந்து அதில் வந்து எதுவுமே வந்து சொல்லாமல் கிருஷ்ணர் சொன்னதும் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் சீட பரம்பரையின் வழியாக வந்து அதே விளக்கத்தை அதே விஷயத்தை அப்படியே சில பிரபுபாதர் வந்து எடுத்துரைக்கிறார். அதனால்தான் கிருஷ்ணரிலிருந்து வேறுபடாதது
இப்போ அந்த ஒரு விளக்கத்தை நாம் படிக்கும்போது தான் வந்து நமக்கு அந்த உண்மையான அந்த ஒரு விளக்கம் வந்து புரியும். நம்முடைய இருதயத்திலும் ஒரு விதமான அந்த ஒரு மாற்றத்தையும் வந்து ஏற்படுத்தும். இப்போ அதான் வந்து இங்கே சொல்லப்படுது, ஜட புலன்களை கொண்டு கண்டிப்பாக கிருஷ்ணரை காண்பதோ கேட்பதோ புரிந்து கொள்வதோ உணர்வதோ முடியாது இல்லையா? யார் ஒருவர் வந்து கிருஷ்ணரை வந்து சுவைத்து இருக்கிறார்களோ அனுபவித்து இருக்கிறார்களோ அவர்களிடமிருந்து தான் நாம் வந்து கிருஷ்ணரை பெற முடியும் இல்லையா? கிருஷ்ணரை உணராதவர்களிடமிருந்து நாம் கிருஷ்ணரை பெற முடியாது இல்லையா? அப்போ அதான் வந்து இங்கே சொல்லப்படுது. ஆனால் வந்து நாம் வந்து எப்படி வந்து எல்லாருமே வந்து அப்போ எப்படி புரிஞ்சு கொள்ளலாம், அதான் இங்கே பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. இப்போ அதே சமயத்தில் புரிந்து கொள்ள முடியாது தான் ஜட புலன்களை கொண்டு. ஆனால் இருந்தாலும் எப்படி நாவிலிருந்து தொடங்கும் இறைவனாது திவ்யமான அன்பு தொண்டேன் இல்லையா? பகவானுடைய நாமம், பகவானுடைய நாமத்திற்கும் பகவானுக்கும் வேறுபாடு இல்லை. இப்போ பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லி பகவானுடைய நாமத்தை வந்து நாம் தொடர்ந்து சொல்லும் போதும் பகவானே வந்து நம்முடைய புலன்கள் தூய்மை அடையும் போது பகவானே தம்மை வந்து வெளிப்படுத்துவார். வந்து பகவானிடம் வந்து நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. கடவுள்மே வந்து நீ இப்போ இங்கே வந்து இப்போ எனக்கு இங்கே வரணும், நான் உங்களை பார்க்கணும், அந்த மாதிரிலாம் ஃபோர்ஸ் பண்ண முடியாது இல்லையா? அப்போ அந்த மாதிரி இதுக்கு வந்து ஸ்ரீ பிரபுபாதர் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து எப்படி அந்த விளக்கம் வந்து கொடுக்குறாங்கன்னா, வந்து இப்போ சூரியன் இப்போ மாலை நேரம் இல்லையா? சூரியன் வந்து மறைஞ்சிருச்சு, வேறொரு பக்கம் வந்து உதிக்குது. அப்போ வந்து சூரியன் இந்த நேரத்தில் வந்து நாம் நினைத்த நேரத்தில் எல்லாம் சூரியன் வந்து உதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் சொல்ல முடியாது இல்லையா? அது எந்த நேரத்தில் வந்து அது வந்து உதிக்கணுமோ அது சரியான அது ஒரு தருணத்தில் வந்து உதிக்கும் இல்லையா? அப்போ இது இன்னொரு இடத்துல வந்து ஒரு மெசேஜ் வந்தது. எப்படின்னா, கிருஷ்ணர் வந்து யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா அது யாராலையும் தடுக்க முடியாது இல்லையா? அது உண்மைதான். ஏன்னா கிருஷ்ணர் வந்து எல்லாமே கிருஷ்ணருடைய விருப்பப்படி வந்து நடக்குது. கிருஷ்ணர் ஒரு பக்தருக்கு வந்து ஏதாவது ஒரு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் நினச்சிட்டாங்க அப்படின்னாக்கா அது வேறு யாராலையும் வந்து அது தடுக்க முடியாது இல்லையா? இன்னொரு இடத்துலையும் எப்படி சொல்லப்படுதுன்னா, கிருஷ்ணர் வந்து ஒருவரை வந்து காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்கன்னா அது எவ்வளவு விதமான பௌதிகத்தினால் வந்து எந்த ஒரு இது பண்ணாலும் வந்து அவங்கள வந்து அழிக்கவே முடியாது. ஆனால் கிருஷ்ணர் ஒருத்தருக்கு வந்து பாதுகாப்பு அளிக்கவே இல்லை, அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எவ்வளவு விதமான பௌதிக பாதுகாப்பு இருந்தாலும் அவர் அழிப்பது நிச்சயம் இல்லையா? இப்போ இதுக்கு உதாரணம் வந்து எப்படி இரண்யகசிபு சொல்லலாம் இல்லையா? எதனாலும் எனக்கு மரணம் இல்லை வரக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் என்னாச்சு இல்லையா? தன்னுடைய தூய பக்தருக்கு வந்து நிறைய கொடுமைகள் செய்யும்போது என்ன ஆகுது இல்லையா? இரண்யகசிபு மரணம் வந்து நிச்சயமாயிருச்சு. இப்போ அதுதான் இது. இப்போ இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்போது அவரை காண முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. ஒவ்வொரு உயிர்வாளியும் ஒரு ஆன்மீக பொறியே என்பதால் பரமபுருஷரை பார்ப்பதோ புரிந்து கொள்வதோ சாத்தியம் அல்ல இல்லையா? நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஆன்மீக பொறியாகத்தான் இருக்கின்றோம், அதனால் புரிந்து கொள்வது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி எங்கள் பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. இப்போ பக்தனான அர்ஜுனன் தனது கற்பனையின் பலத்தை நம்பவில்லை, மாறாக உயிர்வாளியின் தனது எல்லையை ஒப்புக்கொண்டு கிருஷ்ணரது அளக்கவியலாத தன்மையை ஆமோதிக்கின்றான் இல்லையா? அப்போ தூய பக்தர்களுடைய நிலை வந்து என்னென்னா இதுதான். நம்ம வந்து பக்தியில் உயர என்ன ஆகும்னா நாம் வந்து எதற்குமே வந்து மதிப்பு இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி முழுமையாக உணர்வார்கள். அதுதான் ஒரு தூய பக்தர்களுடைய நிலை இல்லை? ஒரு சிறு குழந்தை எப்படி தன்னுடைய தாயை மட்டுமே முழுமையாக சார்ந்து இருக்கிறதோ அந்த மாதிரி நாம் வந்து முழுமையாக நாம் பகவானுடைய தயவை மட்டுமே சார்ந்து இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்பவது தான் தூய பக்தர்களுடைய நிலை. அதான் வந்து இங்கே அர்ஜுனன் வந்து சொல்கிறாங்க. அர்ஜுனன் வந்து தன்னுடைய மனக்கற்பனையை நம்பவில்லை. ஏன்னா வந்து பௌதிகவாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் எது வேணாலும் செய்ய முடியும். இது வந்து அசுர மனப்பான்மை இல்லையா? அசுரர்களை பற்றின குணங்கள் வந்து நம்ம வந்து பார்த்தோம் முந்தைய அத்தியாயத்தில். அதில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நான் தான் எல்லாமே, நான் தான் இங்கே எஜமானன், என்னுடைய எதிரிகள் எல்லாமே வந்து அழிந்து விடுவார்கள் இல்லையா? எனக்கு வந்து என்கிட்ட நிறைய செல்வம் இருக்குது, இன்னும் நான் நிறைய செல்வங்கள் சேர்ப்பேன் இல்லையா? எனக்கு வந்து என்னுடைய உறவினர்கள் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க, இவங்க எல்லாருமே வந்து எனக்கு இருக்காங்க, நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் கேட்பாங்க. இது எல்லாமே ஒரு அசுர எண்ணங்கள் இல்லையா? நம்ம தனித்து வந்து செயல்படுவதற்கு எந்த ஒரு கெப்பாசிட்டியும் நமக்கு இல்லை. ஏன்னா வந்து நம்முடைய ஒவ்வொரு புலன்களையும் வந்து ஆள்வதற்காக ஒவ்வொரு தேவர்கள் வந்து இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நிலை வந்து நம்ம வந்து
இருக்கும் இது. அப்போ நம்மளுடைய மனக்கற்பனையின் மூலமாகவும் பகவானை வந்து பார்க்க முடியாது, நம்முடைய திறமையின் மூலமாகவும் பகவானை வந்து பார்க்க முடியாது. நம்மளுடைய ஏன்னா இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி பிரபுபாதர் இங்கே சொல்லியிருக்க மாதிரி நம்ம ஒரு சிறு ஆன்மீக பொறியாகத்தான் இருக்கும் இல்லையா. ஒரு நெருப்பிலிருந்து ஒரு சின்ன தீப்பொறி அது வெளியே வந்துடுச்சுன்னா என்னாகும், அது அணைஞ்சு போயிடும் இல்லையா. பெரிய தீ வந்து எரியும் போது நம்ம பார்த்துருப்போம், அங்கேருந்து நிறைய தீப்பொறிகள் வந்து வெளியே வந்து சிதறும். அது வெளியே வந்து சிதறவுன்னா என்னாகும், கொஞ்ச நேரம் தான், அது உடனே அணைஞ்சு போய் அதில் எந்த மதிப்பும் இருக்காது. அந்த மாதிரி நாம் வந்து பகவானுடைய பிரிந்து வந்த ஒரு தீப்பொறிகள் மாதிரி வந்து இருக்கும். இப்போ அதனால் வந்து நமக்கு நம்முடைய ஒரு எல்லாமே வந்து நம்முடைய நிலை வந்து ஒரு எல்லைக்கு உட்பட்டதாக வந்து இருக்குது. பகவான் வந்து எப்படின்னா எல்லையற்றவர். அப்போ வந்து நம்மளுடைய பலத்தை வைத்து, நம்முடைய சிந்தனையை வைத்து, நம்முடைய திறனை வைத்து, நம்முடைய புத்தியை வைத்து இதன் மூலமாக நம்ம வந்து பகவானை வந்து அளக்க வேண்டும், பகவானை வந்து புரிந்து கொள்ள வேண்டும், என்னால் இது எது வேணாலும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைப்பது வந்து இது பௌதிகமான ஒரு எண்ணம். இது வந்து ஒரு மாயையான ஒரு எண்ணம். கண்டிப்பாக இது வந்து நம்மளால் வந்து முடியாது. பிரபுபாதர் வந்து இதுக்கு ஒரு உதாரணம் எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஒரு நபர் எந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனே வந்து அவங்க தீர்த்து வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களை வந்து அழைக்கிறாங்க. அவங்க வந்து வேகமாக அதுக்கு வந்து அந்த இடத்துக்கு வந்து விரைவாக விரைந்து வந்து போய்கிட்டே இருக்கும்போதே போகிற வழியில் என்ன ஆச்சுன்னா அவங்களுடைய உயிர் வந்து போயிடுச்சு, மரணம். பாருங்கள், எல்லா பிரச்சனையும் அவங்க தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய மரணத்தை வந்து அவங்களால எதிர்கொள்ளவே முடியலை இல்லையா. ஏன்னா வந்து எப்போ மரணம் வருமே தெரியாது இல்லையா. எல்லா பிரச்சனையும் அப்போ அங்கே பிரச்சனையும் தீர்க்க முடியலை, அதுக்கு போகிறதுக்குள்ளேயே இந்த நபர் மரணம் ஏற்பட்டு விட்டது. அப்போ வந்து நாம் வந்து இந்த உண்மை நிலையை வந்து தூய பக்தர்கள் என்றுமே வந்து உணர்வார்கள். நம்முடைய நிலை வந்து ஏன்னா நம்ம வந்து பகவானுடைய ஒரு பாகமாக இருக்கிறோம். எப்போவுமே நான் ஒரு ஜீவாத்மா, என்னுடைய நிலை வந்து ஜீவேர ஸ்வரூபய கிருஷ்ணேர நித்தியதாச அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிலையிலும் வந்து தூய பக்தர்கள் வந்து நினைவில் வைத்திருப்பார்கள். நான் முழுமையாக கிருஷ்ணரை சார்ந்து இருக்கிறேன் இல்லையா. இப்போ அர்ஜுனன் வந்து குருஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனன் தான் போர் செய்த மாதிரி நம்ம பார்க்குறோம். அர்ஜுனனுக்கு அந்த புகழ் வந்து கிடைத்தது. ஆனால் அந்த உண்மையிலே வந்து பார்த்தோம்னா அங்கே பகவான் அர்ஜுனனுடைய பக்கம் பகவான் இருந்ததனால்தான் அர்ஜுனனுக்கு வெற்றி கிடைத்தது இல்லையா. ஏன்னா அங்கே வந்து ஆபத்துக்கள், ஏன்னா எதிர்த்தரப்பில் இருப்பது வந்து சாதாரணவர்கள் வந்து கிடையாது இல்லையா. துரோணாச்சாரியார், பீஷ்ம தேவர், இவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய சக்தியின் பலத்தின் மூலமாக வந்து அவங்க அம்புகளை எல்லாமே வந்து தாக்கும் போதும் அது எல்லாமே அர்ஜுனனால் வந்து அதை வந்து எதிர்த்து தாக்கக்கூடிய சக்தி எல்லாமே வந்து இல்லை. அப்போ வந்து அங்கே எப்படி ஆரம்பத்திலே வந்து அதில் அத்தியாயத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கும், எப்படி அவங்க வந்து சிவபெருமானால் அளிக்கப்பட்ட அந்த ஒரு ரதம், அதுக்கப்புறம் அருகில் பகவான் வந்து இருக்கின்றார். ஏன்னா பகவான் இங்கே இருக்காங்களோ அங்கே லக்ஷ்மி தேவி வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொடியில் வந்து ஹனுமான் கொடி வந்து இருக்குது. இப்போ இது எல்லாமே தான் வந்து அந்த சூழ்நிலை எல்லாமே வந்து அர்ஜுனனே வந்து பாதுகாத்து கொண்டு இருந்தது இல்லையா. கடைசி போர் முடிந்த பிறகு வந்து போர் வழக்கப்படி என்னென்னா வந்து யார் வந்து தேரை வந்து ஓட்டுறாங்களோ அவங்க கீழே இறங்கி தேரில் இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன அவங்களுக்கு தான் வெற்றி கிடைத்ததுனால அவங்க வந்து அந்த கையை பிடித்து கீழே இறக்கி விட வேண்டும், இதுதான் வந்து ஒரு வழக்கமாமா. இப்போ அந்த மாதிரி ஒரு வழக்கம் இருக்கும்போதும் ஆனால் வந்து முதல்ல பகவான் இறங்காமல் அர்ஜுனனை வந்து இறங்க சொல்கிறார். நான் மகாபாரதம் வந்து படிக்கலை, நான் வந்து ஆனால் கேட்டிருக்கேன் மூத்த பக்தர்களிடமிருந்து. இப்போ இந்த மாதிரி வந்து அவங்க இறங்க சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் வந்து மறுக்கும்போதும் பகவான் வந்து கோபத்தோடு வந்து அர்ஜுனனை வந்து கீழே இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அர்ஜுனன் இறங்கி கொஞ்சம் சிறிது தூரம் வந்து நடந்த பிறகு தான் பகவானே வந்து தேரை விட்டு இறங்குகிறார். இப்போ அதுக்கப்புறம் நடந்து போன பிறகு தேர் வந்து வெடித்து விட்டது. ஏன்னா அவ்வளவு நேரம் அந்த ஆயுதங்களுடைய சக்தி வந்து எல்லாத்தையும் வந்து பகவான் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார். இப்போ இதுதான், ஏன்னா இது வந்து தூய பக்தர்களுக்கு வந்து பகவான் என்றென்றுமே பாதுகாப்பு அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. இப்போ இதுதான் உண்மை. ஏன்னா எந்த ஒரு ஆபத்து வந்து தூய பக்தர்களுக்கு வந்து நேருங்கிறதுக்கு முன்னாடியே பகவான் அதற்குரிய எல்லா பாதுகாப்பையும் அளித்து விடுகிறார். இப்போ இதே வந்து அம்பரீஷ் மகாராஜா அவர்களுக்கு வந்து ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே சுதர்சன சக்கரம் தானாகவே வந்து அவருடைய பாதுகாப்புக்காக வந்து விட்டது இல்லையா. அந்த கதையை வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் பிரகலாத் மகாராஜா இல்லையா, தன்னுடைய தந்தை இரணியகசிப்பு எவ்வளவு வந்து தாக்கினாலும்
பிரகலாத் மகாராஜுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. இப்போ வந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எல்லா விதத்திலும் பகவான் தன்னை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். இது சரணாகதின்னு ஒரு அம்சம். 6 விதமான சரணாகதி வந்து இருக்குது. இது ஹரிபக்தி விலாசத்தில் வந்து சனாதன கோஸ்வாமி வந்து விளக்குறாங்க. இப்போ அதில் இது சரணாகதியினுடைய ஒரு அம்சம் இது என்னென்னா, எல்லா சூழ்நிலையிலும் பகவான் என்னை பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை தூய பக்தர்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலையிலும் நான் எந்த விதமான கதியற்றவன், கிருஷ்ணர் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி நான் எந்த இதுக்கும் அருகதையற்றவன் அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்வது தான். இதுதான் ஆன்மீகத்தின் மிக உயர்ந்த நிலை. பகவான் இதுக்கு உதாரணம் எப்படி சொல்கிறாங்கன்னா, சில பிரபுபாதர் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பொம்மலாட்டம், இந்த கயிறு வச்சு ஆட்டுவாங்க இல்லையா, அந்த மேலே கயிறு எப்படி ஆட்டுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பொம்மை டான்ஸ் ஆடும். அந்த மாதிரி தான் நம்ம பகவானுடைய கையில் நம்ம இருக்கின்றோம். ஆனால் பௌதிகத்தின் மூலமாக, பௌதிக கண்ணோட்டத்தில் நம்ம அந்த மாயையின் மூலமாக நாம் என்ன நினைக்கிறோன்னா, நான் தான் எல்லாமே செய்கிறேன். இது அகங்கார அகங்கார விமூடாத்மா கர்தாகம் இது மன்யத்தே அப்படின்னு சொல்லி, அகங்காரத்தினால் மயக்கப்பட்ட ஆன்மா எல்லா செயல்களையும் நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கின்றது. ஆனால் உண்மையில் நாம் எதையுமே செய்வதில்லை. அதுதான் அந்த ஒரு புரிந்துணர்வுக்கு வருபவர்கள் தூய பக்தர்கள். ஒவ்வொரு கணமும் நான் பகவானை சார்ந்து இருக்கிறேன். அதுதான் இப்போ அந்த ஒரு நிலைக்கு வரணும். அதுதான் இங்கே சொல்லப்படுது. பக்தனான அர்ஜுனன் தனது கற்பனையின் பலத்தை நம்பவில்லை, மாறாக உயிர்வாளியான தனது எல்லையை ஒப்புக்கொண்டு கிருஷ்ணரது அளக்கவியலாத தன்மையை ஆமோதிக்கிறான் இல்லையா. அப்போ நான் ஒரு சிறு எல்லைக்கு உட்பட்டவர்கள் தான். நம்முடைய நிலை முழுமையாக கிருஷ்ணரை சார்ந்து இருப்பது தான் நம்முடைய உண்மையான ஒரு சொரூப நிலை. அதுதான் அப்போ ஒரு உயிர்வாளி எல்லை வரம்புமற்ற நபரை புரிந்து கொள்வது சாத்தியமல்ல என்பதை அர்ஜுனன் அறிந்திருக்கிறான் இல்லையா. நம்ம ஒரு எல்லைக்கு உட்பட்டவர்களாக இருக்கும் போதும் எல்லையற்றவரை நாம் எப்படி அறிய முடியும் இல்லையா? முடியாது, கண்டிப்பாக முடியாது. இப்போ அதனால் ஒரு உயிர்வாளி அப்போ ஆனால் அந்த எல்லையற்ற நபர் தன்னைத்தானே வெளிப்படுத்தும் போது அத்தகைய எல்லையற்ற கருணையால் அவரது எல்லையற்ற தன்மையை புரிந்து கொள்ள முடியும் இல்லை. இப்போ நம்ம ஒரு எல்லைக்கு உட்பட்டவர்களாக இருக்கின்றோம். இப்போ நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. அப்போ எப்படி நம்ம பகவானை புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இங்கே விளக்கம் பிரபுபாதர் எழுதுகிறாங்க. எப்படி எல்லையற்ற பகவான் தம்முடைய எல்லையற்ற கருணையால் தம்மை வெளிப்படுத்தும் போது தானே புரிந்து கொள்ள முடியும். இதுதான் வழி, வேறு வழியே இல்லை அப்படின்னு இங்கே சொல்லப்படுது. அப்போ இறைவன் தமது சிந்தனைக்கு அப்பாற்பட்ட சக்திகளை உடையவர் என்பதால் யோகேஸ்வர என்னும் சொல்லுக்கு இங்கே மிகவும் முக்கியமானதாகும் இல்லையா. பகவான் எப்படின்னா நம்முடைய புரிதலுக்கு அப்பாற்பட்ட அச்சிந்திய சக்தியின் மூலமாக எல்லாமே இங்கே செய்கின்றார் இல்லையா. முன்னாடி பகவானுடைய வைபவங்கள் சொல்லும் போது எப்படி எவ்வளோ வைபவங்கள் எதுக்கு அர்ஜுனா, இது எல்லாமே ஒரு சிறு பகுதி தான். நான் இந்த பிரபஞ்சத்தை எப்படி ஒரு சிறு ஹம்சத்தின் மூலமாக நிலைநிறுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பகவானுக்கு எப்படின்னா பராசை சக்தி விவிதைவ ஸ்ரூயத்தை. பகவானுக்கு பலவிதமான சக்திகள் இருக்குது. ஆனால் பகவானுடைய ஒரு சிறு அம்சம் தான் இந்த எல்லா பிரபஞ்சத்தையும் இயங்குகிறது. அப்படின்னா பாருங்கள், பகவான் எந்த அளவுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்டவர் இல்லையா, எல்லையற்றவராக இருக்கிறார் பகவான். அப்போ பகவானை நம்ம புரிந்து கொள்வது கண்டிப்பாக முடியாத காரியம். பகவானுக்கு நம்ம சேவை செய்யணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு முடியாத காரியம். அதனால் நமக்கு புரிந்து கொள்கிற மாதிரி நம்ம சேவை செய்வதற்கு தகுந்த மாதிரி பகவான் அர்ச்சா விக்கிரகமாக நமக்கு புரிதலுக்கு தகுந்த மாதிரி பகவான் அர்ச்சா விக்கிரகத்தில் இறங்கி வருகிறார். இப்படி தான் சில பிரபுபாதர் நமக்கு விளக்குறாங்க. அதுதான் சொல்லப்படுது. ஒவ்வொரு விஷயங்களும் இங்கே சொல்லப்படும் போதும் ஆச்சாரியர்களுடைய விளக்கத்தின் மூலமாக படிக்கும்போது தான் அந்த உண்மையே நமக்கு புரியும் இல்லையா. இப்போ அர்ஜுனன் இங்கே உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே எப்படி இங்கே அர்ஜுனன் சொன்னது எப்படின்னா, மொழிபெயர்ப்பில் ஸ்லோகத்தில் உமது விஸ்வரூபத்தை என்னால் பார்க்க முடியும் என்று தாங்கள் நினைத்தால் எம்பெருமானே, எல்லா யோக சக்திகளின் இறைவனே, அந்த எல்லையற்ற ரூபத்தை எனக்கு காட்டி அருளும். அர்ஜுனன் இங்கே கேட்கும்போது பாருங்கள், இங்கே பிரபுபாதர் ஒவ்வொன்றுக்கும் இந்த விளக்கம் சொல்கிறாங்க. எப்படி பகவான் எல்லையற்றவராக இருக்கிறார். அப்போ அந்த எல்லையற்றவருக்கு விளக்கம் இங்கே சில பிரபுபாதர் நமக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லா யோக சக்திகளும் இறைவனே அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் இங்கே அழைப்பதற்கு அதற்கும் அந்த விளக்கத்தை இங்கே சில பிரபுபாதர் நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ எல்லையற்ற விஸ்வரூபம் நம்மளால் பார்க்க முடியாது தான்.
அப்போ வந்து எப்படி முடியாது, நம்முடைய நிலை என்ன, ஏன் பார்க்க முடியாது, அப்போ எப்படி பார்க்க முடியும்? இப்போ அந்த விளக்கங்களை எல்லாம் சில பிரபுபாதர் வந்து இங்கே அவருடைய பொருளறியல் வந்து நமக்கு விளக்குறாங்க. இப்போ அதுதான் வந்து இங்கே சொல்லப்படுது. இப்போ ஆச்சாரியர்களுடைய விளக்கம் இல்லாமல் நம்ம வந்து படித்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதன் நுணுக்கங்கள் வந்து கண்டிப்பாக நமக்கு புரியாது. கிருஷ்ணரை புரிந்து கொள்வதும் சாத்தியமும் இல்லை. இப்போ அதுதான். அப்போ வந்து எல்லையற்றவராக பகவான் நம்முடைய பௌதிக அறிவிற்கு அப்பாற்பட்ட அச்சிந்திய சக்தியின் மூலமாக பகவான் இது எல்லாமே வந்து செய்கிறார். அப்போ வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ வந்து நீங்கள் விரும்பினால், அதுவும் வந்து பணிவுடன் வந்து அவருடைய பிரார்த்தனையை, அவருடைய இந்த பிரார்த்தனையை வந்து கருணைக்காக வந்து அர்ஜுனன் வந்து வேண்டுகிறார். நீங்கள் விரும்பினால், நீங்கள் எல்லையற்றவராக இருக்கீங்க, நீங்கள் வந்து நான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்பினீங்கன்னா உங்களுடைய கருணையை வந்து எனக்கு வெளிப்படுத்தி காட்டுங்க அப்படின்னு சொல்லி வந்து அர்ஜுனன் வந்து பணிவுடன் தம்முடைய வார்த்தையை வந்து முன்வைக்கிறார். இப்போ எனவே அத்தகு புரிந்து கொள்ள இயலாத கிருஷ்ணரின் கருணையை யாசிக்கிறான் அர்ஜுனன். அவன் கிருஷ்ணருக்கு கட்டளை கொடுக்கவில்லை இல்லை. இதுதான் முதல்ல நம்ம வந்து பார்த்தோம். அதுதான் கிருஷ்ணா, நீங்கள் என்ன, கிருஷ்ணர் வந்து அர்ஜுனுடைய ஃப்ரெண்டு தான், நண்பராக இருந்தார். ஆனால் இருந்தாலும் வந்து அவங்க வந்து அந்த மாதிரி இல்லை. கிருஷ்ணா, நீ என்னுடைய ஃப்ரெண்டு இல்லையா, அதனால் நீ வந்து நான் சொல்கிறேன், எனக்கு நீ எப்படி வேணாலும் இருந்தாலும் நீ எனக்கு காட்டணும், அப்படி எல்லாமே வந்து கேட்கலை. எப்படின்னா வந்து கருணையோட அந்த கருணையை வந்து யாசிக்கிறான் அர்ஜுனன். கிருஷ்ணருக்கு கட்டளை கொடுக்கவில்லை. கிருஷ்ண உணர்வில் பூரணமாக சரணடைந்து பக்தி தொண்டில் ஒருவன் ஈடுபடாத வரையில் தன்னை வெளிப்படுவதற்கான அவசியம் கிருஷ்ணருக்கு இல்லை. அதுதான். ஏன்னா வந்து நம்ம பூரணமாக சரணாகதி அடையும் போது மட்டும்தான் பகவான் தம்மை வெளிப்படுத்துவார். இது வந்து பகவானுடைய சுதந்திரம். ஏன்னா நாம் வந்து என்ன அப்படின்னாக்கா வந்து பகவானை வந்து நம்ம நினைத்த உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது பகவான் வந்து தம்மை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. ஏன்னா பகவான் பூரண சுதந்திரமானவர் இல்லையா. நாம் வந்து அந்த மாதிரி வந்து கிடையாது. இப்போ பகவான் எப்போ வந்து தம்மை ஒரு பக்தருக்கு வந்து வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ வந்து வெளிப்படுத்துவார். அந்த சூரியனுடைய உதாரணம் இல்லையா. சூரியன் எப்படி வந்து தன் திசையில் வந்து எப்படி அந்த சரியான ஒரு நேரத்தில் வந்து இந்த சரியான காலத்தில் வந்து உதிக்கின்றதோ அதே மாதிரி தான். அதற்குரிய உதாரணம் வந்து சில பிரபுபாதர் வந்து இங்கே கொடுக்குறாங்க. அப்போ வந்து நம்ம வந்து அதுக்கு அந்த தருணத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து சில பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. நாரத முனிவருக்கு வந்து பகவான் அந்த தரிசனம் வந்து அந்த சிறுவனாக முற்பிறவியில் வந்து வேலைக்காரனுடைய மகனாக இருக்கும்போது, அந்த சிறுவனாக இருக்கும்போது பகவான் காட்சி தருகிறார். அதில் வந்து இந்த சில பிரபுபாதர் வந்து இந்த விளக்கத்தை வந்து கொடுக்கிறார். அப்போ வந்து பகவான் வந்து நமக்கு அந்த காட்சி தருவதற்காக வந்து அந்த நம்முடைய பக்தி தொண்டில் நமக்கு அந்த சாதனா வந்து நமக்கு இருக்கிறது. அந்த பயிற்சியை வந்து நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே பகவானுடைய வருகைக்காக, அந்த நல்ல தருணத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. இப்போ இதே வந்து பார்த்தோம்னா சபரி ஒரு தூய பக்தை இல்லையா, அவங்களுடைய கதை வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க ராமாயணத்தில் வந்து இல்லையா. அப்போ அவங்க வந்து எப்படின்னா பகவான் வந்து அவங்க வந்து ஆன்மீக குரு இறந்த பிறகு அப்போ ஆன்மீக குருக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, உங்களை தான் எனக்கு வந்து தெரியும், வேறு யாரையும் வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஆன்மீக குரு வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து சொல்கிறாங்க, இங்கே வந்து கண்டிப்பாக ஒரு நாள் பகவான் ராமச்சந்திர பகவான் வந்து இங்கே வருவாங்க. ஆனால் எப்போ வருவாங்கன்னு சொல்லலை, ஆனால் வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அப்போ வந்து வருவாங்க அப்படின்னு சொல்கிறதுனால அவங்க வந்து தினம் தினம் வருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த உற்சாகம் குறையாமல் தொடர்ந்து பகவானை எதிர்பார்த்து அவங்க வந்து பகவானை வந்து இங்கே வந்தால் எப்படி வந்து அவங்க அலங்காரம் செய்வாங்களோ அதே ஒரு அலங்காரம் தினமும் வந்து செய்து கொண்டே இருக்காங்க அவங்க இருக்கிற இடத்தில். அவங்க முதுமை பருவத்தில் தான் வயதான ரொம்ப முடியாத அந்த ஒரு பல காலங்கள் கழித்து தான் வந்து பகவானுடைய தரிசனம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிது. ஆனால் வந்து எவ்வளவு காலம் அப்படின்னு சொல்லி வந்து தெரியாது. ஆனால் அந்த உற்சாகத்தோடு பகவானை வந்து அவங்க எதிர்பார்த்து இருக்காங்க. இப்போ அதே மாதிரி தான் நம்முடைய பகவானுடைய வருகைக்காக அந்த ஒரு நல்ல தருணத்திற்காக நம்ம எதிர்பார்த்து நம்முடைய பக்தி தொண்டை வந்து தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும்போது பகவான் திருப்தி அடைந்து தம்மை வந்து வெளிப்படுத்துவார். அதான் வந்து முன்னாடி வந்து சொல்லப்படும் ஒரு ஸ்லோகத்தில் வந்து பகவான் வந்து சொல்கிறாங்க எப்படின்னா, சததம் கீர்த்த எந்தோமாம் எதந்தஸ்த திடவிரதா இல்லையா, மன உறுதியுடனும் திடமான உறுதியுடனும் விடாமுயற்சியுடனும் சததம் கீர்த்த எந்தோமாம் எப்பொழுதுமே வந்து உறுதியுடனும் விடாமுயற்சியுடனும் முயற்சி செய்பவனுக்கு அவனுக்கு வெற்றி நிச்சயம் இல்லையா. பக்தியில் வந்து கண்டிப்பாக அந்த விரக்தி என்பதே வந்து வரக்கூடாது இல்லையா. பகவான் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டும். ஏன்னா வந்து இதே வந்து உத்தவர்
மூன்றாவது காண்டத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து நேற்று வந்து ஒரு இடத்துல வந்து படிக்கும்போதும் அதில் வந்து சொல்லப்பட்டிருந்தது. ஏன்னா வந்து உத்தவர் வந்து பகவான் வந்து தம்முடைய லீலை விட்டு முடித்து போகும்போது உத்தவருக்கு வந்து எல்லா இதுலேயும் வந்து உபதேசங்கள் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. அப்போ பகவான் வந்து விட்டு பிரிந்து போன பிறகு உத்தவரால் வந்து அவருடைய பிரிவை வந்து தாங்கி கொள்ள முடியலை. ஏன்னா வந்து நேரிலே பகவானோடு வந்து இருந்தவர். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பகவானுடைய பிரிவை அவரால் தாங்கி கொள்ள முடியலை. அப்போ வந்து பகவானுடைய பிரிவை வந்து அதிலிருந்து நாம் மீண்டு வரணும் அப்படின்னாக்கா பகவானுடைய கட்டளையை வந்து நாம் பின்பற்றுவது தான் வந்து பகவானுடைய பிரிவிலிருந்து நாம் வெளியே வருவது அப்படின்னு சொல்லி, அப்போ பகவானுடைய கட்டளை என்ன சொல்லியிருக்காங்களோ உத்தவருக்கு அந்த கட்டளையை வந்து பின்பற்றுகிறார். இது வந்து ஸ்ரீ பிரபுபாதர் வந்து இதற்கு விளக்கம் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா பகவானுடைய கட்டளையை வந்து நாம் பின்பற்றுவதும் பகவானுடைய கருணைக்கு வந்து வேறுபாடு இல்லை. வந்து பகவானுடைய நாமம், ரூபம், குணம், லீலைகள் இதனோடு நம்ம வந்து ஒன்றி இருக்கும்போது நம்ம பகவானோடு வந்து இருப்பதற்கு சமம் இல்லையா? பகவானுடைய லீலைகள் வந்து நம்ம வந்து சொல்லும் போதும் கேட்கும் போதும் விவாதம் செய்யும் போதும் நினைக்கும் போதும் என்னாகும், நம்முடைய மனக்கண்ணாடியில் வந்து அந்த லீலைகள் எல்லாமே வந்து ஓடும். இது பகவானோடு நம்ம வந்து ஒன்று இருப்பதற்கு சமம் இல்லையா? பகவானுடைய லீலையில் வந்து நம்ம இருக்கோம், பகவானோடு வந்து நம்ம இருக்கோம். இப்போ அந்த மாதிரி வந்து நம்ம செய்து இப்போ பகவானுடைய வருகைக்காக நாம் வந்து காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து இங்கே வந்து சொல்லப்படுது. இப்போ அதுதான் இப்போ எனவே தங்களது மன அனுமானத்தின் பலத்தை நம்பியிருக்கும் மனிதர்கள் கிருஷ்ணரை காண்பது சாத்தியம் அல்ல இல்லையா? ஏன்னா வந்து பகவானை வந்து பொறுத்தவரையிலையும் வந்து இது எல்லாத்துக்கும் வந்து அப்பாற்பட்டவர் பகவான் இல்லையா? எதற்கும் வந்து இல்லை. ஏன்னா பகவான் முழுக்க ஆன்மீகமயமானவர். நம்முடைய மனக்கற்பனையினால் பகவானை புரிந்து கொள்ள முடியாது. நம்முடைய யோக சித்திகளை வைத்து பகவானை வந்து புரிந்து கொள்ள முடியாது இல்லையா? ஒரே ஒரு நோக்கம், சிறு குழந்தை எப்படி தன்னுடைய எந்த ஒரு ஆதரவும் முழுக்க தன்னுடைய தாயை மட்டுமே வந்து எதிர்பார்த்து இருக்கிறதோ அந்த மாதிரி ஆதரவற்ற நிலையிலிருந்து நாம் பகவானை வந்து அழிக்கும் போது பகவான் வந்து வருவார் இல்லை? நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க எல்லாருமே அந்த மகாவதார் நரசிம்ம படத்தில் ரொம்ப அழகாக வந்து அந்த தருணம் வந்து இருக்கும் இல்லையா? இந்த பிரகலாத் மகாராஜாவுக்கு ஏன்னா யாருமே வந்து அவங்களுக்கு வந்து இருக்க மாட்டாங்க. எனக்கு வந்து நீங்கள் தரிசனம் வந்து தரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லி, எனக்கு யாருமே இல்லை உங்களை தவிர அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வருந்தி பிரார்த்தனை செய்யும்போது பகவான் வந்து தம்மை வெளிப்படுத்துகிறார். ஏன்னா தூய அன்புக்கு தான் பகவான் வந்து கட்டுப்படுகிறார் இல்லையா? எந்த கட்டளையும் வந்து இல்லை. அதுதான் அங்கே வந்து இருப்பது ஒரே ஒரு தூய அன்பு மட்டும்தான். அந்த மாதிரி ஒரு மனநிலையிலிருந்து நாம் வந்து பகவானை அழைக்கும் போது பகவான் வந்து வருகின்றார். அதுதான் இப்போ பௌதிகமான எந்த ஒரு தகுதி முறைகள் எல்லாமே வந்து தேவையில்லை பகவானுக்கு. ஓகே, இப்போ ஸ்லோகம் 5. ஸ்ரீ பகவான் உவாச்ச வஸ்யமே பார்த்த ரூபாணி சதசோத சகஸ்ரசக நானா விதானி திவ்யானி நானா வர்ணா கிருதீனி ச. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், பிருதாவின் மகனே, எனது அன்பு அர்ஜுனா, லட்சக்கணக்கான வடிவில் பலதரப்பட்ட நிறத்துடன் தோன்றும் எனது பல வகையான திவ்ய ரூபத்தினை, எனது வைபவங்களை இப்போது காண்பாயாக இல்லையா? இப்போ விஸ்வரூப தரிசனம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எப்படி பகவான் இங்கே பிரபுபாதர் எப்படி விளக்குறாங்க பாருங்கள். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் இல்லையா? புருஷர் அப்படின்னாக்கா அனுபவிப்பாளர் இல்லையா? புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள், புருஷர்களிலே உத்தமமானவர் பகவான் முழுமுதற் கடவுள். இப்போ அதனால் வந்து பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் விளக்கும் போதும் பகவான் வந்து அந்த வார்த்தையை வந்து பிரபுபாதர் வந்து சொல்கிறாங்க. அதான் இங்கே வந்து பகவான் தான், கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். அவர் தான் எல்லா புருஷர்களிலும் உத்தமமானவர், உத்தமமான புருஷர் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் அப்படின்னு வந்து இங்கே ஸ்ரீ பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. அப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து பலவித அர்த்தங்கள் வந்து அதில் வந்து பொதிந்திருக்கு. அப்போ வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும், காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து தம்முடைய விஸ்வரூபத்தை வந்து இங்கே காட்ட போகிறாங்க. இப்போ கிருஷ்ணரை அவரது விஸ்வரூபத்தில் பார்க்க விரும்பினான் அர்ஜுனன். அந்த விஸ்வரூபம் திவ்யமான ரூபம் என்ற போதிலும் பிரபஞ்ச தோற்றத்திற்காக உண்டானதாகும். இப்போ இந்த விஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறது வந்து பகவானுடைய அந்த ஆன்மீக உலகத்தில் வந்து இல்லாத ரூபம், பௌதிக உலகத்தில் வந்து ஒரு தற்காலிகமாக தோற்றுவிக்கப்பட்டது. இப்போ இதை ஸ்ரீமத் பாகவத் வந்து ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி வந்து விளக்கும்போது எப்படி சொல்கிறாங்கன்னா, கல்பனா அப்படின்னாக்கா கற்பனையான ஒரு தோற்றம், இல்லாத ஒரு தோற்றம், உலகத்திற்காக தோற்றுவிக்கப்பட்டது. அதனால் வந்து விஸ்வரூபத்தை தூய பக்தர்கள் யாருமே வந்து வழிபட மாட்டாங்க. அதனால் விஸ்வரூபத்திற்கு வந்து கோயில் எல்லாமே வந்து கிடையாது. இது
அப்போ வந்து எனவே இந்த ஜட இயற்கையின் நிலையற்ற காலத்திற்கு அது உட்பட்டதாகும். இல்லை, இந்த பிரபஞ்ச காலத்திற்காக மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் விஸ்வரூபம் இல்லை. இப்போ ஜட இயற்கை தோன்றி மறைவதைப் போலவே கிருஷ்ணருடைய இந்த விஸ்வரூபமும் தோன்றி மறையக்கூடியதாகும். ஆன்மீக வானில் நித்தியமாக நிலை பெற்றுள்ள கிருஷ்ணரது மற்ற உருவங்களை போன்றது அல்ல இது. ஒரு பக்தனை பொறுத்தவரை விஸ்வரூபத்தை காண வேண்டிய ஆவல் அவனிடம் இல்லை. ஆனால் கிருஷ்ணரை இவ்வாறு காண அர்ஜுனன் விரும்பியதால் இந்த ரூபத்தை அவனுக்கு காட்டுகின்றார். இந்த விஸ்வரூபம் எந்த ஒரு சாதாரண மனிதராலும் காணப்படக்கூடியது அல்ல. இதை காண்பதற்கான சக்தியை கிருஷ்ணர் தான் அளிக்க வேண்டும். இல்லையா? அப்போ வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியாது. கிருஷ்ணர் தான் அதை பார்ப்பதற்கும் சக்தி அளிக்க வேண்டும். ஏன்னா எவ்வளவு நாள் வந்து அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரோடு தான் அர்ஜுனன் வந்து இருந்தார் இல்லையா? புரிந்து கொள்ள முடியவில்லை. அதுதான் வந்து எந்த அளவுக்கு வந்து அருகில் வந்து இருந்தாலும், நெருக்கமாக இருந்தாலும் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது. பலராமராலேயே புரிந்து கொள்ள முடியலை. பகவானுடைய முதல் விரிவங்கம். ஏன்னா வந்து பகவான் வந்து என்னென்னா இங்கே பிரம்ம விமோகன லீலா இல்லையா? பிரம்மதேவர் வந்து எல்லா கோபர்களையும் கன்றுக்குட்டிகளையும் வந்து அவங்க கூட்டிகிட்டு போன பிறகும் பகவான் வந்து என்ன பண்ணாங்க, எல்லா இதுலையும் கோபர்களாகவும் கன்றுக்குட்டிகளாகவும் தம்மை வந்து விரிவடைய செய்து கொண்டார். அது 1 வருட காலம். அது வந்து பல நாட்கள் வந்து மாதங்கள் போன பிறகு தான் ஒரு சிறிய ஒரு மாற்றத்தின் மூலமாக வந்து அந்த ஏன்னா பசுக்கள் எல்லாமே வந்து அந்த கன்றுக்குட்டியை பார்த்து அவ்வளவு அன்போடு வருதாமா. அது மேலே வந்து எப்படி அந்த கோவர்தன மலையில் வந்து உச்சியில் தான் வந்து மாடு மேய்க்க வந்து இதில் அந்த காட்டில் வந்து போகிறாங்க, விருந்தாவன காட்டில் கோபர்கள். அங்கே போகும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே மேலே வந்து பசு நிற்கிது, கீழே கன்றுக்குட்டி இருக்குது. அந்த மலையில் கீழே தான் இருக்குது, அடியில். ஆனால் வந்து மேலே வந்து அந்த பசு அந்த கன்றுக்குட்டியை பார்த்துட்டு கால் தரையில் கூட வந்து படலையாமா. அவ்வளோ வேகமாக அது வந்து அன்போடு வந்து அந்த வர அன்பில் அந்த பால் எல்லாமே வந்து கீழே வந்து விழுகுதாமா. அந்த மாதிரி வந்து அந்த பசு ஓடி வரதை பார்த்து இது கிருஷ்ணன் மேலே தானே அந்த அன்பை வந்து செலுத்த முடியும், இந்த மாதிரி வெளிப்படுத்த முடியும். அப்போ வந்து இது எப்படி வந்து இது ஒரு சாத்தியம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் பலராமருக்கே ஒரு சிறிய சந்தேகமே வருதாமா. இன்னும் அவ்வளவு நாள் சந்தேகம் வரலை, தெரிந்து கொள்ளவே முடியலை கிருஷ்ணரை. அப்போ பலராமராலேயே புரிந்து கொள்ள முடியலை முதல் விரிவங்கம். ஏன்னா கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் எந்த வேறுபாடும் இல்லை, நிறம் மட்டும்தான் வேறுபாடு. இப்போ அவங்களாலேயே புரிந்து கொள்ள முடியலை அப்படின்னாக்கா நாம் வந்து எப்படி சாத்தியம் இல்லையா? அப்போ வந்து முடியாத காரியம். அப்போ வந்து பகவானை வந்து புரிந்து கொள்ளணும் அப்படின்னாக்கா பகவானுடைய கருணையால் தான் புரிந்து கொள்ள முடியும். அப்போ வந்து பகவானுடைய விஸ்வரூபத்தை பார்க்கணும் அப்படின்னாக்கா பகவான் தான் தம்மை வந்து அந்த சக்தியை வந்து கொடுக்க வேண்டும். ஓகே, ஸ்லோகம் 6. பஸ்யாதித்யான் வசூன் ருத்ரான் அஸ்வினோ மருதஸ்ததா பகூன்யத் திருஷ்டபூர்வாணி பஸ்யான் சரியானி பாரதர்களில் சிறந்தவனே, ஆதித்யர்கள், வசுக்கள், ருத்திரர்கள், அஸ்வினி குமாரர்கள் மற்றும் இதர தேவர்கள் அனைவரையும் இங்கே பார். இதற்கு முன்பு யாரும் கண்டிராத கேட்டிராத பல ஆச்சரியமான விஷயங்களை பார். அர்ஜுனன் கிருஷ்ணருடைய நெருங்கிய நண்பனும் அறிஞர்களில் மிகவும் முன்னேற்றம் அடைந்தவனும் ஆவான். இருப்பினும் கிருஷ்ணரை பற்றிய அனைத்தையும் அவன் அறிந்திருக்கவில்லை இல்லையா? இப்போ அதுதான் பார்த்து நம்ம பார்த்தோம் இல்லையா? கரெக்டாக அதே வந்து பிரபுபாதர் வந்து இங்கே விளக்கியிருக்காங்க பாருங்கள். அப்போ அது சாத்தியமல்ல. இந்த உருவங்களையும் தோற்றங்களையும் மனிதர்கள் கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போது அத்தகைய அற்புதமான உருவங்களை கிருஷ்ணன் வெளிப்படுத்துகிறார் இல்லையா? விஸ்வரூபத்தை வந்து இப்போ நம்ம வந்து பார்க்குறோம். ஸ்லோகம் 7. இகைகஸ்தம் ஜகத்கிருஷ்ணம் பஸ்யாத்ம சராச்சரம் மம தேகே குடாகேஷ யச்சான்ய திரஷ்டும் இச்சசி. அர்ஜுனா, நீ பார்க்க விரும்புபவை அனைத்தையும் எனது இந்த உடலில் உடனடியாக பார். இப்போது நீ விரும்புபவை மட்டுமின்றி எதிர்காலத்தில் நீ எதையெல்லாம் காண விரும்புவாயோ அவை அனைத்தையும் இந்த விஸ்வரூபம் உனக்கு காட்டும். அசைகின்றவை அசையாதவை என அனைத்தும் ஒரே இடத்தில் இங்கே முழுமையாக உள்ளன இல்லையா? அப்போ இதிலிருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்லோகத்தில் இருந்தும். ஏன்னா பகவான் வந்து எல்லாவற்றையும் அறிந்தவர், முக்காலங்களையும் இல்லையா, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலங்களையும் அறிந்தவர் பகவான் இல்லையா? இப்போ அர்ஜுனன் வந்து குருஷேத்திர போர்க்களத்தில் எப்படி பின்னாடி வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கருவியாக மட்டுமே செயல்படுவாயாக அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வருங்காலத்தில் வந்து யார் யார் வந்து ஏன்னா உங்களை பாண்டவர்களை தவிர எல்லாருமே வந்து இறக்கப் போகிறார்கள்
எல்லா இருதரப்பும் வீரர்களும் எல்லாருமே வந்து இறக்க போகிறாங்க, பாண்டவர்களை தவிர. பகவான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் முன்னாடியே செஞ்சுட்டாங்க. அதில் வந்து பார்க்குறாங்க விஸ்வரூபத்தில், பின்னாடி வரும், நம்ம வந்து படிப்போம். ஐயா பீஷ்மதேவர், துரோணாச்சாரியா, எல்லா வீரர்களும், எல்லா அசுரர்கள் எல்லாருமே பகவானுடைய வாய்க்குள்ளே வந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து எல்லாருமே என்ன, நெருப்பு தான், பகவானுடைய வாய் தான் நெருப்பு. அப்போ இந்த நெருப்பில் எல்லாருமே வந்து இது பண்ணி வந்து உள்ளே போய்கிட்டே இருக்காங்க. எல்லா அசுரர்களும் பயப்படுறாங்க, எல்லா தேவர்களும் பயந்து வந்து பிரார்த்தனை வந்து செய்கிறாங்க. முனிவர்கள், ரிஷிகள் எல்லாருமே வந்து பகவானுக்கு வந்து பிரார்த்தனை வந்து செலுத்துகிறாங்க. ஆல்ரெடி வந்து இந்த எல்லாமே அர்ஜுனன் வந்து பார்க்கிறார் விஸ்வரூபத்தில். ஏன்னா எல்லாருமே இறந்துட்டாங்க. அதான் வந்து பகவான் வந்து சொல்கிறாங்க, நீ வந்து இதுக்கு முன்னாடி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நான் செஞ்சுட்டேன், நீ வந்து சும்மா ஒரு கருவியாக தான் வந்து இருக்கிறாய். நீ வந்து பீஷ்மரை துரோணரை கொல்லலை அப்படின்னாக்கா அவங்க வந்து, நீ கொல்லலைன்னா அவங்க வேறு ஏதோ ஒரு வியாதிகளை வந்து அவங்க இறப்பது நிச்சயம். அதனால் நீ என்னுடைய விருப்பப்படி நீ செயல்பட்டால் உனக்கு வந்து புகழ் வந்து உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து வைபவங்களை வந்து முதல்ல வந்து இப்போ சொன்னாங்க. இப்போ சொன்னது வந்து இப்போ கண் முன்னாடி, அர்ஜுனுடைய கண் முன்னாடி வந்து இங்கே வந்து பார்க்க முடியுது. இந்த நீ கேட்ட அந்த வைபவங்கள் எல்லாமே வந்து இப்போ இங்கே பார் அப்படின்னு சொல்லி வந்து காட்டுறாங்க. எப்படி வருங்காலத்தில் வந்து இருப்பது எல்லாமே. இப்போ பொருளுரை, இப்போ ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு முழு உலகையும் காண யாராலும் முடியாது இல்லையா? முடியுமா? ரொம்ப கடினம். இப்போ அதுதான் முடியாது. இப்போ மிகவும் முன்னேற்றம் அடைந்த விஞ்ஞானியும் உலகின் மற்ற பாகங்களில் நடப்பதை அறிய முடியாது. ஆனால் அர்ஜுனனை போன்ற பக்தர்கள் உலகில் எல்லா பகுதிகளிலும் நடப்பவை அனைத்தையும் காண முடியும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என அர்ஜுனன் எதை காண விரும்பினாலும் அதனை காண்பதற்கான சக்தியை கிருஷ்ணர் அவனுக்கு கொடுக்கிறார். இவ்வாறாக கிருஷ்ணனுடைய கருணையால் அர்ஜுனன் எல்லாவற்றையும் காண முடிகிறது. அதுதான் இப்போ எது வேணாலும் வந்து பகவானால் வந்து செய்ய முடியும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எந்த விதமான ஒரு திறமையும் இல்லாதவர்களையும் பகவான் நினைத்தால் அவர் திறமைசாலியாக வந்து மாற்ற முடியும். அதுதான். ஏன்னா இதே வந்து தூய பக்தர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் தங்களுடைய இயலாமையை வந்து நான் முழுமையாக பகவானுடைய கருணை தான் எல்லாவற்றிற்கும் காரணம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து எப்படின்னா, சில கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி சைத்தன்ய சரிதாமிரத்தில் வந்து அவங்க எழுதும்போதும், அவங்க சைத்தன்ய சரிதாமிரதம் எழுதுவதற்கு வந்து நித்யானந்த பிரபுவுடைய, ஸ்ரீ நித்யானந்த பிரபுடைய கருணை வந்து கிடைக்குது. அந்த கருணைக்கு அப்புறம்தான் அவங்க வந்து சைத்தன்ய சரிதாமிரத்தை வந்து அவங்க எழுதுகிறாங்க. அப்போ வந்து எழுதும்போது அவங்களுடைய வயது வந்து 90 வயதுக்கு மேல். அப்போ வந்து அவங்க எழுதும்போது என்னென்னா, என்னுடைய கண்கள் வந்து எனக்கு சரியாக வந்து தெரியலை, எல்லாமே மங்களாக தெரிகிறது. எழுதி முடித்த பிறகு அவங்க எழுதுகிறாங்க, நான் வந்து இது எப்படி எழுதுனேன்னு எனக்கு தெரியலை, என்னுடைய ஆன்மீக குருவுடைய கருணையின் மூலமாகத்தான் வந்து நான் இதை எழுதுகிறேன். இப்போ வந்து என்னுடைய ஆன்மீக குருவுடைய கருணை வந்து சீடன் வந்து சோர்வடைந்து விட்டதாக வந்து அறிந்து ஆன்மீக குருவுடைய கருணை வந்து நின்றது, நான் எழுதுவதும் நின்று விட்டது. பாருங்கள், அவங்க முழுக்க வந்து பகவானுடைய கருணையும் ஆன்மீக குருடைய கருணையும் மட்டுமே வந்து சார்ந்து இருக்கிறார்கள். அவனுடைய கருணையால் மட்டும்தான் நான் வந்து எழுதுகிறேன். பகவானுடைய லீலைகள் வந்து மனக்கற்பனையின் மூலமாக, இந்த தர்க்கத்தின் மூலமாக எல்லாம் கேட்கக்கூடாது, நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது. அதில் என்ன லீலை சொல்லப்பட்டிருக்கோ அப்படியே நம்ம வந்து கேட்டு நம்பிக்கையோட அன்புடன் பக்தியுடனும் கேட்டால் நமக்கு அந்த லீலையுடைய சூக்ஷ்மமும் அந்த ரகசியமும் வந்து புரிந்து கொள்ள முடியும். இதுதான் வழி. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவங்களுடைய பணிவான மனப்பான்மை திரும்ப 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 வந்து தூய பக்தர்கள் வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. இப்போ இதிலிருந்து நம்ம பார்க்க முடியும். ஏன்னா தூய பக்தர்களுடைய வார்த்தை பேச்சு இந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதே வந்து பரீட்சித்து மகாராஜும் சுகதேவ கோஸ்வாமியிடம் வந்து அவங்களுடைய வந்து ஒவ்வொரு வார்த்தையும் கேள்வியும் வந்து பணிவான மனப்பான்மையில் வந்து கேட்பாங்க. இப்போ இதே வந்து நம்ம 4வது அத்தியாயத்தில் தான் பார்க்குறோம் இல்லை, எப்படி சொல்லப்பட்டிருக்கு, தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேசியந்தி தே ஞானம் ஞானின தத்துவதர்ஷினக இல்லையா. ஆன்மீக குருவை அணுகி அடக்கத்துடன் கேள்விகள் கேட்டு அப்போது தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் உனக்கு ஞானத்தை வெளிப்படுத்த முடியும். அந்த வார்த்தையை கரெக்டாக வந்து அவங்க பேசுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து படித்தீங்கன்னா வந்து தெரியும், அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அந்த பணிவான மனப்பான்மை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் இல்லை. இதே சிக்ஷாஷ்டகத்திலையும் சைத்தன்ய மகாபிரபு வந்து சொல்கிறாங்க, திருநாத்தபி சுனீச்சேனா தரோரபி சகிஷ்ணுனா அமானினா மானதேனா கீர்த்தனிய சதாஹரி இல்லையா. புல்லை விட பணிவாகவும் மரத்தை விட பொறுமையாகவும் வந்து நம்ம எல்லா சூழ்நிலையிலும் இந்த மனநிலையை வெளிப்படுத்தினால் கீர்த்தனிய சதாஹரி. அந்த ஒரு மனநிலை நம்ம வந்து இருக்கும்போது மட்டும்தான் நாம் வந்து எப்போவுமே பகவானுடைய நாமத்தை வந்து நாம் உச்சரிக்க முடியும்.
இல்லை அப்படின்னாக்கா வந்து நம்மளால் முடியாது. அந்த மனநிலையை வந்து நாம் வளர்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ தூய பக்தர்கள் வந்து எப்படி வந்து பகவானை வந்து அணுகுகிறார்கள், அந்த வார்த்தைகள், அந்த பேச்சு வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தைகளுக்கு எல்லாமே ஆச்சாரியர்கள் வந்து விளக்கங்கள் வந்து கொடுக்குறாங்க. இப்போ அதனோடு படிக்கும்போது தான் நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும் இது. இப்போ அதுக்கப்புறம் இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி பாருங்கள், முக்காலங்களையும் வந்து பகவான் காட்டுகிறார் விஸ்வரூபத்தில், இல்லையா? ஆல்ரெடி எல்லாமே பகவான் வந்து செஞ்சுட்டாங்க, எல்லாருமே அழிஞ்சிட்டாங்க. இது வந்து இப்போ அதை வந்து இருக்கும்போது அப்போ இதே மாதிரி தான் பகவான் இங்கே படைப்புக்கு முன்னாடி, நாம் எல்லா ஜீவராசிகளையும் படைப்பதற்கு முன்னாடி படைப்புக்கு தேவையான எல்லாவற்றையும் படைத்த பிறகு தான் பகவான் உயிர்வாளிகளையே படைக்கிறார். நாம் வந்து இப்போ இங்கே சொல்கிற மாதிரி பஞ்சம் ஏற்படுது அப்படின்னாக்கா அந்த பஞ்சத்திற்கு எந்த காரணமும் இல்லை. பஞ்சம் வந்து ஏன் ஏற்படுதுன்னா பகவான் தனக்கு தேவையானது எல்லாமே படைக்கிறார், இல்லையா? ஒரு பழம் நம்ம எடுத்தாலே அதில் எவ்வளவு விதைகள் வந்து இருக்குது, இல்லையா? ஒவ்வொரு விதைக்கும் அந்த ஒவ்வொரு மரம் வந்து நமக்கு வந்து வரும். அப்போ வந்து அந்த மாதிரி பார்க்கும்போது பாருங்கள், எவ்வளவு நமக்கு தேவைக்கு அதிகமாகவே பகவான் படைத்து இருக்கிறார். அப்போ வந்து நாம் வந்து செய்கிறத இந்த மிருகவதைகள் செய்து சில பிரபுபாதர் வந்து இது வந்து விளக்குறாங்க ஸ்ரீமத் பாகவதத்தில். எப்படியும் இந்த மிருகவதை வந்து நம்ம கூட்டமாக ஒரு இடத்துல வந்து